ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆர்டினோ போர்டு, பிரெட் போர்டு, சில ஐட்டம்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு டிஸ்பிளேயில் நான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ரோபோட்டிக்ஸ், ஐஓடி, ஆட்டோமேஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க அடிக்கடி கேட்குறாங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சம் ஃபண்டமெண்டல்ஸ், இந்த வீடியோ மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா வீடியோலையும் சம் ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொல்லித்தரப்போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தியரிட்டிக்கல் நாலேஜும் ப்ராக்டிக்கலாக சில சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தேட் நான் ஃபஸ்ட் உங்களுக்கு இதில் இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அடினோ போர்டு, அடினோ யூஎன்ஓ. இது ஒரு பேசிக் மாடல், பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், ரொம்ப காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் கிடையாது. ஸோ இது பேட்ரி, இது பார்த்துருப்பீங்க, 9 வோல்ட் பேட்ரி. இந்த அடினோ போர்டுக்கு பவர் சப்ளை பண்ணுறது. ஸோ பவர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒயர் தான் இது. ஸோ சிம்பிள், இதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் சப்ளையில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆகிருக்கும், ஆன் ஆயிரும். ஸோ இதான் அந்த பவர் போர்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த அடினோ போர்டை பற்றி பேசணுன்னா, இந்த அடினோ போர்டு இஸ் ஏ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஜென்ரலாக சொல்லலாம், அடினோ சொல்கிறது அதோடைய மேனுஃபேக்சரர் நேம். இந்த போர்டில் இந்த சிப்பு தான் இஸ் ஏ இம்பார்ட்டண்ட். இது இஸ் நத்திங் பட் நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி. நம்ம இதுதான் என்ன பண்ணும், எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை வச்சு நம்முடைய அவுட்புட்டை அதை டிசைட் பண்ணும். ஸோ இன்புட்ஸ் எப்படி கொடுப்போன்னா ப்ரோக்ராமிக் லாங்குவேஜில். ஸோ அதை நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ இது அடினோ போர்டு, இது பவர் சப்ளை, இதுதான் மெயின் இன்டகிரேட்டட் சிப். ஸோ இது பார்த்திங்கன்னா போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு. யூஎஸ்பி போர்ட்னால் கம்ப்யூட்டரோடையும் ஆர் லேப்டாப் ரெண்டும் நம்ம என்ன செய்யலாம், இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு கேபிள் இருக்கும், இந்த பிரிண்டர்லாம் போடக்கூடிய அந்த மாதிரி கேபிள். அந்த கேபிளை நம்ம இங்கே என்ன செய்யலாம், இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை போட்டால் நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். இது எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லேப்டாப்போ ஆர் கம்ப்யூட்டரில் இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் பேர் அர்டினோ ஐடின்னு இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நமக்கு என்ன வேணும், டிபெண்ட் ஆன் தி ப்ராஜெக்டை பொறுத்து என்ன நம்ம பண்ணலாம், இதை டிசைட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக, அது கோடிங் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒயர் மூலமாக இந்த போர்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்புட்ஸை அனுப்பலாம். ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம், அந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ப்ராஜெக்ட்ஸை பண்ணிக்கலாம். அதுதான் இது முக்கியமானது. ஸோ லேட்டர் வீடியோஸில் நம்ம அடினோ போர்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஜம்பர் ஒயர்ஸ். இதில் மேல் ஃபீமேல் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஜம்பர் ஒயர்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இட் இஸ் எல்இடி பல்பு. இது க்ரீன் அண்ட் ரெட். இந்த லாங் லெக்கு அனோட் சொல்லுவாங்க, பாசிட்டிவ். ஷார்ட் லெக்கு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெசிஸ்டர் 220 ஓம்ஸ் நினைக்கிறேன். 220 ஓம்ஸ் டு 1K ஓம்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டருடைய யூஸ் என்னென்னா, டு கண்ட்ரோல் த கரண்ட் ஃப்ளோ தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் எரியணுன்னா எனர்ஜி, பவர் தேவைப்படும். பவர்னால் என்னது, த மூமெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். இந்த மூமெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், லைட் எரியும். டைரெக்டாக நம்ம பவர் சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்னா, இது என்ன ஆயிரும், பேர்ன் ஆயிரும். ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த ரெசிஸ்டர் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த கரண்டோடைய ஃப்ளோ என்ன ஆகும்னா கண்ட்ரோலாக போகும். ஸோ லைட் எரியும். ஸோ வித்தவுட் ரெசிஸ்டர் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது 220 ஓம்ஸ், சரிங்களா? அது 1K ஓம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட் ஆன் அவர் ப்ராஜெக்ட்ஸ், அவர் கண்டிஷன்ஸ், சரிங்களா? ஸோ ரெசிஸ்டர் புரிஞ்சுடுங்க, ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் டு ரெசிஸ்ட் த கரண்ட் ஃப்ளோ. அப்போ தான் என்ன ஆகும், இந்த லைட் என்ன ஆகும், எரியும். டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ நான் எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். இது மூலமாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஒரு எல்இடி பல்ப், ஒரு ரெசிஸ்டர், ஒரு 9 வோல்ட் பேட்ரி
2 ஜம்பர் ஒயர். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரெட் போர்டை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். பிரெட் போர்டு இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் பர்பஸுக்கும் ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிறதுக்கும் இந்த பிரெட் போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்த பிரெட் போர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி, ரிமோட் இதிலெல்லாம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், சர்க்யூட் போர்டு. அதில் நிறைய காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணி அதில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரெட் போர்டு, ஸ்டடி பர்பஸ். பட் இங்கே என்னென்னா நம்ம சால்ட்ரிங் தேவையில்லை. சால்ட்ரிங் இல்லாமல் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா விதமான ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், நிறைய இன்டகிரேட் இதெல்லாம் என்ன செய்யலாம், சர்க்யூட்ஸ் மீன்ஸ் சிப்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம், சால்ட்ரிங் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸுக்கும் ஒரு பேசிக் ஸ்டடி பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிரெட் போர்டு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு சின்ன எல்இடி பல்ப் எடுத்துக்கிறேன், அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வெர்டிக்கல், இந்த ஒன்று, இது ஒன்று, இது வந்து வெர்டிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிருக்கும். வெர்டிக்கல்னால் இந்த பவர் இதுக்கெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், கிரவுண்டு, பவர் சப்ளைக்கெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். இது காம்பனண்ட் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இது பின்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல். ஸோ இப்போ நான் ஒரு எல்இடி பல்ப் கனெக்ட் பண்ணுறேன். சிம்பிள், அந்த ஹோலர் அப்படி இன்செர்ட் பண்ணிட்டா போதும். திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வெரி சேஃபாக பண்ணலாம். இதில் ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் அவரோட பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஜம்பர் ஒயர் ஏற்கனவே சொல்லி வெர்டிக்கல், நம்ம இந்த லைனில் எங்கே வேணுமோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஹரிசாண்டலில் தான் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ சிம்பிள். ஸோ 9 வோல்ட்டு பேட்ரி எடுத்துடுங்க. இந்த பேட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏறிதான் தெரியும். ஸோ இது ஒரு சிம்பிள் பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேட்ரி பவர் மூலமாக ஒரு எல்இடி பல்ப் பை யூஸிங் த பிரெட் போர்டு, நம்ம ரெசிஸ்டர் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இது மாதிரி பேசிக் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டினோ போர்டை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.